ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி வீடியோல பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழக ஆணையம் கற்றல் மற்றும் உரிமங்களை வழங்குவதற்குண்டான முறைகள் என்னென்ன அது குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழக சம்பந்தமான கிளாஸஸ் எல்லாமே நம்ம சேனல்ல பிரத்யேகமா உங்களுக்கு இலவசமா வழங்கப்பட்டு வருது. ஸோ போக்குவரத்து சம்பந்தமா டெஸ்டஸ் டிஎன்எஸ்டிசி உடைய ரிக்வயர்மெண்ட் சம்பந்தமா இந்த டெஸ்டஸ் கண்டக்ட் பண்றோம். அது மட்டுமே இல்லாம போக்குவரத்து கழகத்துடைய மெட்டீரியல்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மெட்டீரியலை நீங்க இலவசமா பெற்றுக்கொள்ளலாம். சில மெட்டீரியல்கள் பெயிட் பண்ணி வாங்க வேண்டியதா இருக்குங்க. ஸோ லைட் மோட்டார் வாகனம் இந்த பிரிவில் சிறிய கார்கள், செடன் போன்ற வாகனங்கள் அடங்கும். போக்குவரத்து வாகனம் இந்த பிரிவில் ஆட்டோ ரிக்ஷாக்கள், டாக்ஸிகள், போக்குவரத்து வேன்கள், பேருந்துகள், பொது போக்குவரத்துக்கு பயன்படும் வாகனங்கள் அடங்குங்க. கியர் கொண்ட மோட்டார் சைக்கிள் இந்த பிரிவில் அனைத்து விதமான கியர் உள்ள மோட்டார் சைக்கிள் அடங்கும். கியர் இல்லாத மோட்டார் சைக்கிள் இந்த பிரிவில் அனைத்து ஸ்கூட்டர், கியர் இல்லாத பைக்குகளும் மொபைல்களும் இதுல உள்ளன. தமிழ்நாட்டில் கற்றல் உரிமத்தை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கியர் இல்லாத மோட்டார் சைக்கிள்கள் அல்லது 50 சிசிக்கு குறைவான உள்ள வாகனத்தை உரிமம் பெற விண்ணப்பிப்பவருக்கு பாத்தீங்கன்னா 16 வயதுக்கு மேல இருக்கணும். லேசான மோட்டார் வாகனம் அல்லது மோட்டார் சைக்கிள்களுக்கு உரிமம் பெற விண்ணப்பிப்பவர் 20 வயதுக்கு மேல் இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த பைக் வாங்கறதுக்கே உங்களால முடியும். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரைவிங்க்கு கண்டக்டருக்கு உண்டான அந்த விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான வயது வரம்புதாங்க இது. ஸோ இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்ல கேட்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல புதிய அப்டேட் வந்தாச்சுங்க. புதிய அப்டேட்டுகள் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏப்ரல் 21 கடைசி தேதியா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அது நீட்டிக்க போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. போக்குவரத்து கழகத்துல நீங்க இன்னும் விண்ணப்பிக்கலாம், உடனடியாக விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்து கழகத்துல புதிய காலி பணியிடங்களை கூடுதலா ஆக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க. விரைவில் இதற்குண்டான அப்டேட் நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.